மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல நல்ல திட்டங்களை நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படுத்த விடாம இந்த திராவிட மாடல் திமுக மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் மீனவர்களுக்கு விரோதமான ஒரு அரசாக இங்கே இருக்கிறது. எனவே நரேந்திர மோடியுடைய நல்ல திட்டம், இப்ப ராமேஸ்வரம் உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலத்தில் நம்ம நிக்கிறோம். நீங்க பாருங்க, அந்த பழைய பாலம், அந்த பாலம் வலுவிழந்தது, செயலிழந்தது. அதற்கு பதிலாக இன்றைக்கு தூக்கு பாலம். இது ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ், இந்திய பொறியியல் துறையினுடைய ஒரு அதிசயம் இந்த தூக்கு பாலம். இது இந்த ராமேஸ்வரத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நம்ம இந்திய இன்ஜினியர்கள் அவங்கள அதே மாதிரி ரயில்வே துறை, இது எல்லாத்துடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை இது நரேந்திர மோடியினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டு ஏறத்தாழ 13 வருடங்கள் ஆகிறது. 3 முறை பிரதமர் ஆயிட்டார். இந்த நெடிய இந்த 13 ஆண்டு கால ஆட்சி காலத்தில் ஒரு மீனவன் கூட இலங்கை கடற்படையால் சுடப்படவில்லை. ஆனா காங்கிரஸ் திமுக கூட்டணி ஆட்சியில் இருந்த காலகட்டத்தில் 500க்கும் மேற்பட்ட மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடிக்க சென்ற காரணத்தால் சிங்கள கடற்படையால் கொல்லப்பட்டார். ஓரிரு சம்பவங்கள் நம்முடைய எல்லை தாண்டி சென்று மீன்பிடிக்கக்கூடியவர்களை சிங்கள கடற்படை கைது செய்தாலும் உடனடியாக அவர்களை அந்த சிறையிலே இருந்து மீட்டு அந்த கடற்படையால் சேதப்படுத்தப்பட்ட அவர்களுடைய படகுகள், அவர்களுடைய மீன்பிடி வலைகள், இவற்றை எல்லாமே அவர்களுக்குரிய இழப்பீடு வழங்கி மீனவர்களை காப்பாற்றி வருகிறது நம்முடைய மத்திய நரேந்திர மோடி அரசாங்கம். ஆனா இன்னைக்கு வரைக்குமே மீனவர்களுடைய வாழ்வாதாரம் இன்னும் மேம்படவே இல்லையே. மீனவருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு பல நல்ல திட்டங்களை நரேந்திர மோடி அறிவித்திருக்கிறார். அந்த திட்டங்களை எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள செயல்படுத்த விடாம இந்த திராவிட மாடல் திமுக மு.க. ஸ்டாலின் அரசாங்கம் மீனவர்களுக்கு விரோதமான ஒரு அரசாக இங்கே இருக்கிறது. எனவே நரேந்திர மோடியினுடைய நல்ல திட்டம், இப்ப ராமேஸ்வரம் உலக புகழ்பெற்ற பாம்பன் பாலத்தில் நம்ம நிக்கிறோம். நீங்க பாருங்க, அந்த பழைய பாலம், அந்த பாலம் வலுவிழந்தது, செயலிழந்தது. அதற்கு பதிலாக இன்றைக்கு தூக்கு பாலம். இது ஒரு இன்ஜினியரிங் மார்வலஸ், இந்திய பொறியியல் துறையினுடைய ஒரு அதிசயம் இந்த தூக்கு பாலம். இது இந்த ராமேஸ்வரத்துக்கு மட்டுமல்ல, இந்தியாவுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு நம்ம இந்திய இன்ஜினியர்கள் அவங்கள அதே மாதிரி ரயில்வே துறை, இது எல்லாத்துடைய ஒரு மிகப்பெரிய சாதனை. இந்த சாதனை இது நரேந்திர மோடியினால் கொண்டு வரப்பட்ட திட்டம். அது மட்டுமல்ல, ராமேஸ்வரத்தை எப்படி காசியை மேம்படுத்தினாரோ, எப்படி அயோத்தியை மேம்படுத்தினாரோ, அதே போல ராமேஸ்வரத்தை ஒரு புனித தீவாக அறிவித்து, நீங்க பிரதமர் ராமர் கோயில் கட்டுவதற்கு முன்பாக, அவர் அங்கே ராம்சிலா பிரதிஷ்டை செய்வதற்கு முன்பாக இங்கே இந்த ராமேஸ்வரம் புண்ணிய பூமியில இங்கே தனுஷ்கோடியிலே, இங்கே இருக்கக்கூடிய ராமர் கோவிலிலே அவர் பூஜை செய்தார், விரதம் இருந்தார், தியானம் செய்தார். அதன் பிறகுதான் அவர் அங்க போய் அந்த அயோத்தியா ராமஜென்ம பூமியிலே ராம் சிலையை பிரதிஷ்டை செய்தார். இந்த ராமேஸ்வரத்தின் மீது பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய ஈடுபாடு உண்டு. பாரதிய ஜனதா கட்சி ஒரு மினி இந்தியாவா இந்த ராமேஸ்வரத்தை பார்க்குது. சார், அப்படி இருந்தாலுமே நீங்க தமிழக முதல்வரை நம்ம சொல்லும் பொழுது பாரத பிரதமராக நம்மளுடைய நரேந்திர மோடி அவர்களும் ஒரு இந்துத்துவா அப்படிங்கறதையும் தனி ஒரு பிஜேபியை பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோட தான் இங்க கால் வைத்திருக்கிறதாக எல்லா கட்சிகளுமே இது புனிதமான ராமனின் பூமியா, தமிழகத்தினுடைய பெருமை. இது ராமன் நடந்த இடம், ராமன் வழிபட்ட இடம் சிவபெருமானை. அதனால இந்த இடத்துல இன்னும் கூடுதல் சிறப்பு, அப்துல் கலாம் இந்த மண்ணிலிருந்து போய் ஜனாதிபதி ஆயிருக்காரு. இந்த ராமேஸ்வரத்துக்கு பல வளர்ச்சி திட்டங்களை இப்ப கூட பிஜேபியினுடைய தேர்தல் அறிக்கையில அதெல்லாம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. என்னைக்குமே ராமேஸ்வரத்துல பயங்கரவாதத்துக்கு ஆதரவு, பிரிவினைவாதத்துக்கு ஆதரவு என்னங்க. நம்முடைய இந்த ராமேஸ்வரத்தை, இந்த தீவையே ஒரு நாள் ஒரு மீனவன் சுடப்பட்டு விட்டான், அவன் மீனவனே கிடையாதுங்க. இந்த ராமேஸ்வர தீவு அந்த பகுதியில பூரா மறிச்சு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி 3 நாள் ராமேஸ்வரத்துக்குள்ள வர முடியாதபடி பண்ணிட்டாங்க. இங்க மதவெறி சக்திகள், கிறிஸ்தவ மிஷனரிகள் இவர்கள் எல்லாம் இங்கே வலிமை பெற்று வருகிறார்கள். அதையெல்லாம் முறியடிக்கும், புரியுதுங்களா? அதுக்கெல்லாம் திமுக ஆதரவு. ஆனா இன்னைக்கு இந்து மக்களை இஸ்லாமியர்கள் இந்துக்கள் எல்லாமே ஒன்று சேர்ந்து இருப்பதை பிரிப்பதுதான் பாஜகவினுடைய வேலைங்கிறது திமுகவோட வேலைமா? இஸ்லாமியர்கிட்ட போய் என்ன சொல்றான்னா பிஜேபி உள்ள வந்துரும் சொல்றாரு. அறநிலையத்துறை அமைச்சர் பேசுவாருமா? திமுக என்ன சொல்லுது, போய் மக்கள் கிட்ட பிஜேபி உள்ள வந்துரும், மோடி வந்துருவாரு,
இந்த ராமேஸ்வரத்தில் பிஜேபி ஜெயிச்சிரும். இப்படி பொய்யான தகவல்களை என்னங்க, ராமேஸ்வரத்தில் பிஜேபி ஜெயிக்க தான் போகுது. பொய்யான தகவல்களை முஸ்லீம்கிட்ட சொல்லி முஸ்லீம்களை தப்பா வழி நடத்துறாரு. முஸ்லீம்களை அப்துல் கலாம் பின்பற்றலாம் இல்லையா, ஆனா முஸ்லீம்களை பூராமே குண்டு வைக்கிற பாட்சாவை பின்பற்றக்கூடிய அல்லுமா ஆதரவாளர்களாக இன்னைக்கு திமுக கூட்டணி கட்சி எஸ்டிபிஐ, நாடு முழுக்க தடை செய்யப்பட்ட இயக்கம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா, அதனுடைய அரசியல் அமைப்பு எஸ்டிபிஐ. நம்முடைய ஜிம் ராமலிங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பிரமுகரை கொன்றது எஸ்டிபிஐ. புரியுதுங்களா? இந்த கட்சிகளோட கூட்டணி வச்சுக்கிட்டு கோவை குண்டுவெடிப்பு கைதிகளுக்கு முறைகேடாக நிதி வசூல் செய்து மக்களை ஏமாற்றி நீதிமன்றத்தில் தண்டிக்கப்பட்டார் ஜவாஹிருல்லா. தண்டனை, சிறை தண்டனை. ஆனா அவருக்கு ஒரு கூட்டு. புரியுதுங்களா? குண்டு வைக்கிறவங்க கூட, போர்ஜரி பண்றவங்க கூட, போதைப் பொருள் கடத்துறவங்க ஜாஃபர் சாதிக்கு, அவங்க கட்சி திமுக கட்சி அயலக அணி. அதனால இந்த மாதிரியான முஸ்லீம்களை வந்து இவங்க ஆதரிக்கிறாங்க. இது ரொம்ப தப்பு. திமுகவுக்கு முஸ்லீம்களே பாடம் போடுறாங்க. இஸ்லாமியர்களே வந்து ஒண்ணு சேரக்கூடாதுங்கிறீங்களா நீங்க? இஸ்லாமியர்கள் ஒண்ணு சேரலாம். கலாம் தலைமையில் ஒண்ணு சேருங்க. எத்தனையோ இஸ்லாமியர்கள் இப்ப இங்க இஸ்லாமிய பெண்கள்லாம் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போடுறாங்க. வக்பு சொத்தை இன்றைக்கு முழுக்க முழுக்க ஏழை இஸ்லாமியர்களுக்கு வக்பு சொத்து, முஸ்லீம் சொத்து முஸ்லீம்க்கு சட்டம் கொண்டு வந்திருக்காரு. பல பொய்யான தகவல்களை மு.க. ஸ்டாலின் பரப்பி இஸ்லாமிய மக்கள் மத்தியில அவங்களை வந்து துப்பாக்கி தூக்கக்கூடிய, அவங்களை குண்டு வைக்கக்கூடிய மதவெறியர்களாக மாற்றுவது கம்யூனிஸ்டுகளும் இந்த திமுகவும் தான். சரி சரி, எப்பவுமே எந்த பிரதமர் வந்தாலுமே இந்த கேள்வி கண்டிப்பா முன்வைப்பாங்க. கச்சத்தீவை எப்பொழுது வந்து பாரத பிரதமர் மீட்க போகிறார்? இப்ப வந்துங்க, இலங்கை வந்து கவர்மெண்டே திவால் ஆயிடுச்சு. இந்தியா உதவி செஞ்சுதான் இன்னைக்கு அந்த இலங்கையில் இருக்கிற மக்கள் நல்லா இருக்கிறாங்க. வெகு விரைவில் நம்முடைய தமிழ்நாட்டில் இந்த கச்சத்தீவை தாரை வார்த்த திமுக திராவிட மாடல் ஆட்சி ஒழியும். மீண்டும் இங்கே நம்முடைய ஆட்சி வரும். நம்முடைய சட்டசபை, நீதிமன்றங்கள், சர்வதேச அழுத்தம் இவற்றின் மூலமாக கச்சத்தீவிலே நாம் நம்முடைய உரிமையை நிலைநாட்டுவோம். கச்சத்தீவை மீட்போம்.